Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் அமைச்சர் அருண்ராஜ். சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமைகளுக்கு எதிரானது நீட் தேர்வு என குறிப்பிட்டு தனி தீர்மானம். சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. நீட் தேர்வு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரித்து உள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் விமர்சனம். நீட் நுழைவுத் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்களே பலன் பெற்று உள்ளதாகவும் சாடல். மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கிடைத்த நேரடி அனுபவமும் தெளிவாக காட்டுவது என்னவென்றால் நீட் தேர்வு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் அதிகரித்துள்ளது. நீட் தேர்வு ஒரு தேசிய ஆபத்து என குறிப்பிட்ட திமுக எம்எல்ஏ முத்துராஜா, நீட் என்பதே முறைகேடுதான் என்ற நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக இருப்பதாகவும் கருத்து. நீட் ஒரு தேசிய ஆபத்தா வரும் அப்படிங்கறத உணர்ந்து முதலமைச்சர் இருந்தபோது 12 மாநில முதலமைச்சர்களுக்கு நீட் விலக்கை வலியுறுத்தி கடிதம் எழுதினாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்கூட்டியே நீட் தேர்வே ஒரு குளறுபடி, நீட் தேர்வுங்கிறதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாங்க. காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக சட்டமன்றத்தில் அதிமுக குற்றச்சாட்டு. 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் குறிப்பிட்டு பேசிய ஓஎஸ் மணியன், மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 544 பேர் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கிறார்கள். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுவர பாமக எம்எல்ஏ சௌமியா வலியுறுத்தல். இனி ஒரு உயிரும் பறிபோகாத வகையில் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அவசியம் என்றும் பதிவு. ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து அந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கு போயிடுச்சு கல்வி. அந்த கல்வித்துறையை மறுபடியும் நம்ம ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும்னா நிறைய சட்டங்களை இயற்ற வேண்டும். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வு என்பது நவீன தீண்டாமை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம். கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவதுடன் கூட்டாட்சி தத்துவமே முறியடிக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது. நீட் எதிர்ப்பு தனி தீர்மானத்தின் மீது திமுக எம்எல்ஏ முத்துராஜா அமைச்சர்களிடையே காரசார விவாதம். தீர்மானம் மீதான கருத்தை தவிர மற்றவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். நீட் தேர்வுக்கான பயிற்சி மையத்தை அரசே நடத்த வேண்டும் என சட்டமன்றத்தில் பாஜக வலியுறுத்தல். தனி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏ போஜராஜன் வெளிநடப்பு. மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன்.
தமிழக அரசு கொண்டு வந்த நீட் எதிர்ப்பு தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் மருத்துவ சேர்க்கைக்கான MBBS கட் ஆஃப் மதிப்பெண்கள் 40 மதிப்பெண்கள் வரை உயர வாய்ப்பு. நீட் 2026 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதே இதற்கு காரணம். சென்னையில் 10 நாட்களை கடந்து தொடரும் நீட் தேர்வுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கும் சட்டத்தை இயற்ற அரசுக்கு போராட்டக் குழு வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நீடிக்கும் மாணவர் போராட்டம். சட்டமன்றம் செல்லும் வழி முழுவதும் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. ஜார்க்கண்டில் மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்துக்கு பாஜக அழைப்பு. ராஞ்சியில் போக்குவரத்தை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். ஜார்க்கண்டில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் பாஜக MPக்கள் ஆர்ப்பாட்டம். மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ராகுல் காந்தி அமைதி காப்பது ஏன் என்றும் கேள்வி. டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மன்னிப்பு கோர வலியுறுத்தி காங்கிரஸ் MPக்கள் போராட்டம். அரசின் பிடிவாதத்தால் தான் அலுவல்கள் பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். டெல்லியில் நடந்த மாணவர் போராட்டத்தின் போது குறைந்தது 10 பேர் பெல்லட் குண்டுகளால் காயம். தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் விவரங்களை பெற்று தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. கிராமப்புற அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த நாடு தழுவிய பிரச்சாரத்தை ஆகஸ்ட் 15 தொடங்குகிறது கரப்பான் ஜனதா கட்சி. பள்ளிகளை பெற்றோரே ஆய்வு செய்து காணொளி பதிவு அனுப்பவும் வேண்டுகோள். புதிய அரசில் புதிய திட்டங்கள் இன்றி வெற்றி என்ற பெயரில் அலங்காரம் மட்டும் செய்யப்பட்டுள்ளதாக O பன்னீர்செல்வம் விமர்சனம். திராவிட மாடல் அரசுகளின் திட்டங்களே ஜொலிப்பதாகவும் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேச்சு. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியானது. அதற்கு வெற்றி தமிழக திட்டங்கள் என்றெல்லாம் அலங்காரமாய் பெயர் சூட்டப்பட்டு அறிக்கைகளாகவும் வெளிவந்தது. ஆனால் இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் கட்சி மாற்றம், சட்டை பையில் உள்ள படம் மாறியது குறித்து காரசார விவாதம். இடம் மாறியதற்காக துதிப்பாட வேண்டியதில்லை, O பன்னீர்செல்வத்துக்கு செங்கோட்டையன் பதில். நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றும் பழக்கம் தனக்கு இல்லை என செங்கோட்டையனுக்கு O பன்னீர்செல்வம் பதிலடி. இடத்தை மாற்றினாலும் இதயம் அருகே உள்ள படம் மாறவில்லை,
செங்கோட்டையன் தொடர்பாக ராஜ்மோகன் பேச்சு. பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என் மதம் எனக்கு கற்றுத்தந்ததை எவ்வளவு தமிழ் படித்தாலும் பாதி பேருக்கு தெரியாது என கூறிய அமைச்சர் மரிய வில்சன். தமிழ் மொழி மீதான விமர்சனத்துக்கு மரிய வில்சன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். கபினி அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு குறைப்பு. காவிரி ஆற்றில் 11,583 கன அடி நீர் வெளியேற்றம். காவிரி ஆற்றில் நீர்வரத்து 9,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலில் பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,760 கன அடியிலிருந்து 7,151 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கன அடி நீர் திறப்பு. தமிழகத்துக்கு தினமும் 1 TMC வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு மீண்டும் பரிந்துரை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து கூடுதல் நீர் திறப்பு. வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 312 கன அடியாக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் 1 வாரத்துக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. பருவமழை எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு. வயிற்றுவலி, முதுகுவலி போன்ற அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை நாட சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். எண்பதாவது சுதந்திர தின விழாவையொட்டி ஒத்திகை நடத்திய இந்திய ராணுவ வீரர்கள். பீரங்கிகளிலிருந்து ஒரே நேரத்தில் குண்டுகளை வெடிக்க வைத்து ஒத்திகை. சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் 2வது நாளாக நடைபெற்ற காவல்துறையின் அணிவகுப்பு ஒத்திகை. பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் துப்பாக்கி ஏந்தி வீர நடை போட்டு பங்கேற்பு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.